ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டு பன்னீரை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேக வச்சு வச்சுட்டேன். அப்புறமே அதுலேயே முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு போடுறத நான் எடுக்கலை, ஷார்ட்டு, அதனால். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பன்னீரெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்தேன். ரொம்ப முறுமுறுன்னெலாம் வறுக்கலை, ஏன்னா அது ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்ததுனால நல்லா கொலக்கொலான்னு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்தேன். நைஸாக வறுத்தெடுத்து தோசை தவாவில் வச்சுட்டு மறுபடியும் அந்த மசாலாலாம் ஊற்றிட்டு அதுலேயே காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். அப்புறம் பட்டை லவங்கம் கிராம் எல்லாமே போட்டு நான் ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே. அதை அந்த பவுடர் கொஞ்சம் போட்டேன். அதை போட்டுட்டு பாருங்கள், இது அப்படியே காஷ்மீரி சில்லி பவுடர், அப்போ ரெட் கலர் வரணும்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு, அப்புறம் பட்டை லவங்க பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே உப்பு போட்டுட்டு பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கலந்துட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து அந்த தோசை தவாவில் வறுத்து வச்சுருந்த பன்னீர் எடுத்து அதில் அப்படியே கொட்டிட்டு கொஞ்சம் சர்க்கரை ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டேன் ஸ்வீட்னஸ்க்கு. போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா அது கொதிச்சோடனே இந்த பன்னீர் அப்படியே கொட்டிட்டு அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் அமுல் க்ரீம், இது வெந்தயக்கீரை, அதை பவுட்ரு பண்ணி மேத்தி லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை பவுட்ரு பண்ணி போட்டேன் இறக்குறதுக்கு முன்னால். அதுக்கப்புறம் க்ரீம் ஊற்றினேன். க்ரீம் வீட்டில் இருந்துச்சு, அதை ஊற்றி எடுத்து வச்சேன். தேங்க்யூ.